ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அதனால அவங்களோட பவர் பிளான்ட்டையும் அதேமாரி ஆயில் ஃபெசிலிட்டிஸையும் நான் தாக்குறத 5 நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இன்னைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக போகுது. ஆயில் டேங்கர்ஸ்லாம் அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வருது. அதனால இன்னொரு 10 நாள் இந்த தாக்குதலை நான் தள்ளி வைக்கிறேன்னு மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப்போட அறிவிப்புகளை எப்படி எடுத்துக்கிறது? சுமூகமான பேச்சுவார்த்தை போதா, போர் சீக்கிரம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? போன திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 5 நாளைக்கு ஈரானுடைய பவர் பிளான்ட்ஸ் மேலே தாக்குதல் நடத்துறதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஈரானுடைய பவர் பிளான்ட்ஸ்லாம் தாக்கி அழிக்க போகிறோம். 48 மணி நேரம் டைம். ஆமாம், 48 மணி நேரத்தில் அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணலன்னா நாங்கள் அழிச்சிரும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் திங்கக்கிழமை காலையில் அவர் அறிவிச்சது அடுத்த 5 நாளைக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது எதுக்காக அப்படின்னு உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேனிப்புலேஷனுக்காக. அமெரிக்காவோட பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு அது 5 நாள் முடிவடைகிற சூழ்நிலை, வீக்கெண்டு வரப்போகுது. சரி, இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே உலகமே அதை பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் சோசியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா, அடுத்த 10 நாளைக்கு நாங்கள் ஈரானுடைய பவர் பிளான்ட் மேலே நடத்த போகிற தாக்குதலை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஈரானுடைய ரெக்வஸ்டின் பேரில் ஈரான் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவங்க மூலயமா எங்கள்கிட்ட ஈரான் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நாங்க இன்னும் ஒரு 10 நாளைக்கு என்னன்னா இன்னும் தள்ளி வைங்க, நல்லா போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில நாங்க ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி ராத்திரி 8 மணி அது வரையும் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு துல்லியமா இத்தனை மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவரு போஸ்ட் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியால. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொசிஷன். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அமெரிக்கா எதுக்காக இதை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் டிஃபென்ஸை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், முதல்ல ஈரானுடைய சுப்ரீம் லீடரை தொடக்க நாள்லேயே கொண்டாங்க. அதுக்கு பிறகு வரிசையாக முக்கியமான தலைவர்களை குறி வச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் கடைசியாக லாரிஜானியை போன வாரம் கொண்டாங்க. அதாவது அசாசினேஷன், எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து போரில் கொள்வது கிடையாது, எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள சுட்டு தூக்குறது. இந்த மாதிரி வேலையா அவங்க லாரிஜானி வரைக்கும் குண்டு போட்டு அந்த இடத்துல குண்டு போட்டு கொள்றது. ஆமா, அந்த இடத்துல குண்டு போட்டு கொள்றது இல்லை, அந்த மாதிரி அதாவது எப்படிலாம் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க கொண்டுடலாம். இஸ்ரேல்கிட்ட பர்மிஷனே கேட்க தேவை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. எங்க நாட்டுக்கிட்ட நீங்க பர்மிஷனே கேட்க வேணாம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்க கிரவுண்ட்ல இருக்கிறவங்க அப்படியே அவங்க அசாசினேட் பண்ணிடலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில அவங்க எதுக்காக இதை நிறுத்திருக்காங்க 10 நாளைக்கு அப்படின்னா, அவங்க ஒன்று ட்ரூப்பை மொபைலைஸ் பண்றாங்க. அமெரிக்காவில இருந்து இப்போ ஏற்கனவே 5000 பேரை கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 8000 பேரை மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 10,000 பேர் பென்டகனே சொல்லியிருக்கு. ஆமா, 10,000 பேரை மிடில் ஈஸ்ட் நோக்கி அமெரிக்கா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போர் வீரர்களை பல வகையில கொண்டு வராங்க. பல கப்பல்கள் ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில நேற்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணியிருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க 13 பேசஸ், அமெரிக்க பேசஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த பேசஸ்லாம் தாக்குதல் நடந்த உடனே அமெரிக்க வீரர்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அமெரிக்க வீரர்கள் பாதுகாப்புக்காக, கல்ஃப் கண்ட்ரிஸோட பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த வீரர்கள் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ்ல அந்த அதிகாரிகள், போர் வீரர்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க ஹோட்டல்ஸ்ல. அங்கிருந்தா அவங்க மேல தாக்குதல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இவர் ஷேர் பண்ணிட்டு, நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிட்டு என்ன எழுதுறாருன்னா, அமெரிக்க வீரர்கள்லாம் ஓடி போயிட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அவங்க மேல தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு அந்த நாட்டு மக்களை, அதாவது அந்த ஹோட்டல்ல எல்லாரும் தங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அப்ப அதெல்லாம் ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி, ஒரு மனித கேடைய மாதிரி அந்த நாட்டு மக்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஹோட்டல்ஸ்ல போயிட்டு ரூம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்ன, அந்த மாதிரி ஆபத்தான ஆள் கேட்கறாங்கன்னா அமெரிக்காவில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அதையே நீங்களும் செய்யுங்க, அவங்களும் ரூம் கொடுக்காதீங்க அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற ஹோட்டல் ஓனர்களுக்கு இவர் சொல்கிறாரு. ஏற்கனவே 50,000 பேர் மிடில் ஈஸ்டில் 13 பேசஸ், அமெரிக்காவுடைய 13 பேசஸ் மிடில் ஈஸ்டில் இருக்குது. ஸோ அதோடு சேர்ந்து இந்த 10,000 பேரையும் அவங்க மொபைலைஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா,
எல்லாருடைய கருத்தும் ஒன்றா தான் இருக்குது. ஈரானுடைய ஐலாண்ட்ஸ் தீவுகள், ஈரானை ஒட்டிய ஒன்று வந்து கார்க் ஐலாண்டு, அது இல்லாமல் சின்ன சின்ன தீவுகள், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகள், அது எல்லாமே இவங்க கேப்சர் பண்ணுறதுக்காக தான் அமெரிக்க ட்ரூப்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் அந்த கேதர் பண்ணுறதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிறாங்க. அதாவது முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஈரானை சேர்ந்தவர்கள் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் எடுக்கிறாங்க. நேற்று கூட நேவி ஆஃபீஸர் முதல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படுதுன்னு அறிவிச்சார்ல, அவர் வந்து கொண்டு இருக்கிறாங்களே. அவர் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து மூடின ஈரானுடைய நேவி ஆஃபீஸர், அவர் பேர் வந்து அலி ரேசா. அவரை ஒரு போர்ட்டில் நடந்த தாக்குதல், அவர் அசாசினேட் பண்ணல, ஒரு போர்ட்டில் நடந்த ஸ்ட்ரைக்கில் அவர் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க தலைவர்களை குறி வச்சு கொண்டுட்டா இந்த வார் முடிவுக்கு வந்துடும் அப்படின்றத அவங்களோட எண்ணம். இப்போவும் அவங்க இன்டெலிஜென்ஸில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, தலைவர்களோட லொக்கேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி முக்கியமான இடங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடங்கள், டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த லொக்கேஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த 10 நாள், இப்போ ஏற்கனவே ஒரு 5 நாள், இன்னொரு 10 நாள், இது எல்லாத்தையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரூப்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து கிரவுண்ட் இன்வேஷன், அதாவது போர் வீரர்கள், அமெரிக்க போர் வீரர்களை இந்த ஈரானோட நிலத்தில் அவங்க இறக்குறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானு. அதில் அவங்க முதல் கட்டமாக இறக்க போகிறது வந்து கார்க் ஐலாண்ட் அப்படின்றது தான். எதுக்காக கார்க் ஐலாண்டை அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, கார்க் ஐலாண்டில் இருந்து தான் 90% ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த 90% ஆயிலையும் அந்த, அதாவது ஈரானை முடக்குவதற்காக, அவங்களுடைய வந்து செயல்படாமல் அவங்கள பொருளாதாரத்தை முடக்கிறதுக்காக இந்த கார்க் ஐலாண்டு மேலே குறி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்க் ஐலாண்டில் நீங்கள் வந்து இறங்குங்க, எல்லாருமே வந்து அங்கே போர் வீரர்களை நீங்கள் குவிங்க, ஆனால் அங்கேருந்து நீங்கள் எப்படி வெளியே போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். எப்படி உங்களால் வெளியே போக முடியும்? எப்படி வந்தோன்னே அப்படி தானே போவாங்க. இப்படி உள்ளேயே வர முடியாதுன்றாங்க ஈரான். உள்ளேயே வர முடியாது, உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் டார்கெட் ஆகிடுவீங்க. அதாவது கார்க் ஐலாண்டில் உட்காந்துருக்கிற டார்கெட் ஆகிடுவீங்க நீங்கள் ஈரானுக்கு. அவ்வளோ ட்ரோன், அவ்வளோ மிசைல் உங்களை சிதைச்சிருவாங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஈரான் தரப்பில் மட்டும் சொல்லலை, அமெரிக்காவில் இருந்த ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், இந்த வேலையை செய்யவே கூடாது. உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணணும்ல, ஆயுதங்கள் வேணும், உணவு வேணும், அங்கேயே இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்து செய்ய முடியும்? ஒன்று, நீங்கள் அந்த மாதிரியான பொருளை நீங்கள் கடலில் கப்பல் வழியாக தான் கொண்டு வந்து நீங்கள் சப்ளை பண்ணணும். இவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் உள்ளே இறக்குறீங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் சப்ளை பண்ணி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை நீங்கள் அவங்கள கூட தொடர்பில் இருக்கணும். கப்பலில் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் திருப்பி விமானங்கள் மூலயமா தான் நீங்கள் சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தேவையான பொருளை போடணும், எல்லாமே நீங்கள் போடணும். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விளைவு என்னன்னு தெரியாமல் ட்ரம்ப் இதை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே போனால் திரும்பி வரவே முடியாது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில இன்னும் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது. அது பேர், அதாவது பெரிய அளவுக்கு இல்லாத, பெயர் வெளியே தெரியாத அளவுக்கான குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு ஆளை இறக்குறாங்க அப்படின்ட்டு. ட்ரம்ப் எதுக்காக அதை செய்ய வராரு அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மூடுறாங்கன்னு சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நட்பு நாடுகளுக்கான கப்பல்கள் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினதை ஓப்பன் பண்ணுறது, ரீஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு. அந்த சின்ன சின்ன தீவுகளில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து இறங்கிட்டதுனாலேயே இதை ஓப்பன் பண்ணிட முடியும் அப்படின்னு எந்த சாத்தியமும் கிடையாது. ஏன்னா அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அதை மூடலை அப்படின்றாங்க. ஈரான் வந்து அந்த இடத்துல அவங்க ட்ரூப்ஸை நிறுத்தி வச்சு கப்பல்களோட போக்குவரத்தெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அதை சரி பண்ண முடியும். ஆனால் அவங்க அங்கேருந்து பண்ணல. ஈரானுடைய மெயின் லேண்டு, நாட்டுடைய உள்பகுதியில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உள்ளே இருந்து அவங்க மிசைலில் அடிக்க முடியும். அது மாதிரி கிளிப்ஸ் இருக்குன்றாங்க, அதாவது மலை முகடுகள் மாதிரி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அங்கெல்லாம் அவங்களுடைய ஆயுதங்கள், மிசைல்ஸ்லாம் இருக்குது, அங்கேருந்து அவங்களால அடிக்க முடியும். டனல்ஸ். ஆமாம், அதனால் வந்து இதுக்கு சாத்தியமே கிடையாது. நீங்கள் அங்கே போய் இறங்குறதே எதுக்காக செய்கிறீங்கன்னே தெரியல. மக்களுடைய வரி பணம் வேஸ்ட்டு. ரெண்டாவது, சாமானிய அமெரிக்கர்கள் அதை எழுதுகிறாங்க, அந்த அமெரிக்க குடும்பங்கள், சாதாரண ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களில் தான் நீங்கள் கொண்டு போய் பழி கொடுக்க போகிறீங்க. பெரிய அந்த எலைட் கிளாஸ், ஒரு மேட்டுக்குடி வர்க்கம் வந்து சாதாரண அமெரிக்கர்களை கொண்டு போய் ஈரானில் பழி கொடுக்குற வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இந்த வாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் தான் ட்ரம்ப் இருக்காரே தவிர, அவர் சிம்பிளாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஈரான் தோத்துருச்சு, இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றது தான் சிறந்த முடிவாக இருக்க முடியும். இப்படி எஸ்கலேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாருன்னா அமெரிக்கா மிக மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அமெரிக்காவில் வந்து
ட்ரம்ப்போடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதுல இருக்கிற ஒரு செனட்டரே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய பார்ட்டியில் இருக்க செனட்டரே இந்த மாதிரி அனுப்புறது தேவையில்லாத வேலை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக ட்ரம்ப் இவ்வளவு பணம் கேட்கிறாரு அப்படின்னு அந்த போர் நடத்துறதுக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓபன் பண்றதுக்காக தான் இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அது ஏற்கனவே திறந்துதான் இருந்துச்சு, இவர் போய் மூடி வச்சுட்டு திருப்பி நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொல்றதுக்கு முன்னாடி இருக்கும் அது திறந்துதான் இருந்தது. ஆமா, போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓபன் ஆகி தானே இருந்துச்சு, எல்லாரும் போயிட்டு வந்தானே இருந்தாங்க. நீ தான் இப்ப நீ திறக்க போற, இவர் போய் மூடிட்டு இப்ப திறந்து வைக்கிறதுக்காக போயிட்டு அப்ரூவல் கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சொந்த கட்சியில இருந்தே எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த அவருடைய ஈகோ காரணமா நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்க முடியாத அந்த மனநிலையில ட்ரம்ப் அடுத்தடுத்து தவறுகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தும். இல்ல இப்போ ஆனா ட்ரம்ப் வந்து இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, அதனால இன்னொரு 10 நாள் டைம் தரேன், அதே மாதிரி அவங்க ஆயில் டேங்க்ஸ் எல்லாம் கப்பல் எல்லாம் வந்து வெளியே விடுறாங்க, 10 கப்பல் கிட்ட கணக்கு இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அதாவது கப்பலுடைய போக்குவரத்து இருந்துகிட்டு இருக்கு, இவரோட கோரிக்கையின் பேர்ல அதெல்லாம் வந்து அனுப்பப்படுது அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு நாங்க வழிவிடுவோம், அந்த கப்பல்கள் போகலாம், அந்த அடிப்படையில தான் எல்லா கப்பலும் வந்துகிட்டு இருக்கே தவிர, ஆக்சுவலா வந்து ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஈரான் தெளிவா சொல்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் மூலயமா சில இன்டர்மீடியரிஸ், அதுல முக்கியமான ஆள் வந்து பாகிஸ்தான், அவங்க மூலயமா ஒரு 15 பாயிண்ட் கொண்ட ஒரு பிளானை அனுப்பியிருக்காங்க. இந்த 15 பாயிண்டின் அடிப்படையில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஈரான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அதை என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அவங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸே இது வரைக்கும் ஈரான் தரப்புல இருந்து வரல. ஒன்று. ரெண்டாவது, இந்த 10 நாளைக்கு நாங்கள் டைம் கேட்டிருக்கோம், ஒத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புல கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மத்தியஸ்தம் பண்ற பாகிஸ்தானே சொல்லியிருக்காங்க, ஈரான் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கலைங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் இதுதான் நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பனாவே ஈரான் தரப்புல எங்களுடைய டிமாண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனா வெளிப்படையா போட்டிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துழைச்சுன்னா நாங்க பேசுறதுக்கு தயார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதே தான் ட்ரம்ப் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆக்கப்பூர்வமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர, அதாவது அமெரிக்க பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, சரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னா அமெரிக்கா தரப்புல யார் பேசுறா அதையாச்சும் சொல்லுங்க அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய நிலை. ஆக பேச்சுவார்த்தை அப்படின்றது முழு பொய், ட்ரம்ப் சொல்ற மக்களை ஏமாத்துற வேலை அது திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் சுமூகமா போகுது, ஆக்கப்பூர்வமா போகுதுன்றாரு. ஆனா ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் பர்சன் அப்படி அதை டெலிவரி பண்ணலையே, அவங்க வேற மாதிரில பேசுறாங்க. ஒயிட் ஹவுஸோடைய ஸ்போக் பர்சன், செய்தி தொடர்பாளர் அவங்க கரோலின், அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுல பத்திரிகையாளர்கள் இந்த போரை பத்தி, இந்த பேச்சுவார்த்தையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அவங்களும் யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சொல்லுங்கன்னா அவங்களும் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து எங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரியான, அவங்க வந்து தோல்வி பயத்துல எங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது, அமெரிக்கா சொல்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா இன்னும் பயங்கரமான தாக்குதல். ட்ரம்ப் நினைச்சாருன்னா வந்து ஈரான்ல ஒரு நரகத்தையே உண்டு பண்ணிட முடியும், இப்படிலாம் ஒரு அந்த மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு பத்திரிகையாளர் அதில் வந்து ரொம்ப ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னது வந்து பெரிய நகைப்புக்குரியதாகிடுச்சு. அது என்ன அப்படின்னா, ரெஜிம் சேஞ்ச் ஆனால் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த போரை தொடங்கினதே ஈரானில் வந்து ரெஜிம் சேஞ்சை கொண்டு, அதாவது ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படின்றதுக்காக தான் தொடங்கினாங்க. அதை அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு, ட்ரம்ப் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றது, எங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அயோதுல்லா அலி அமேனியை மாத்திட்டு முஸ்தபா அமேனியை கொண்டு வந்திருக்கோம்ல, அது மாறுதல் தானே அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்க தலைவருடைய மாற்றத்தை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுதுன்னு வச்சுங்க, திமுக ஆட்சியை தானே அகற்றணும், அதை விட்டு தலைவரை மட்டும் மாற்றி விட்டுட்டு முதலமைச்சரை மட்டும் மாற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சிட்டோம். ஸ்டாலின் பதிலாக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டு ஆட்சி மாற்றம் சொல்றது தான் எக்ஸாக்டா அங்கே போகிறது. ஆமாம், அதுதான் அவங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத வந்து ஆட்சி மாற்றத்தை அவங்க செய்யலை. அவங்க தோல்வியை பல இடங்கள்லயும் அவங்க தோல்வி வந்து வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஒரு படி மேலே போயிட்டார். அதாவது அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் படி, சட்டப்படி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ்னா அந்த ஊர்ல அந்த நாட்டில் பார்லிமெண்ட்ல அவங்களுடைய ஒப்புதலை வாங்கிட்டு தான் போரை தொடங்கணும். ஆனா இவங்க முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இதை நான் வார்னே சொல்ல மாட்டேன், இது வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன், வார்னு சொன்னா காங்கிரஸ்ல அப்ரூவல் வாங்கணும், அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பல வகையிலையும் இந்த போர் தொடங்கினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பொய், ஏமாற்று வேலை, முரண்பாட்ட கருத்துகள்,
இப்படிதான் அந்த போற இந்த ஒவ்வொரு நாளையும் ட்ரம்ப் கடத்திட்டு இருக்காரு தவிர வெளிப்படையா ஈரான் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அது இன்னொரு இதை சொல்றாரு. ஏன் வந்து ஈரான் வெளிப்படையா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களே அவங்கள எதிர்த்துருவாங்க. பலத்த எதிர்ப்பு ஈரான் தலைவர்களுக்கு வந்துடும். அதனால நான் அவங்க ஈரான் தலைவர்கள் இதை வெளிப்படையா சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு ஈரான் மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையில தான் முழுக்க முழுக்க பொய்யை மட்டும்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு தவிர உண்மையான நிலையை அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க காங்கிரஸுக்கே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே, இப்போ அமெரிக்காவோட இன்சைட்ஸ், அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸு, முன்னாள் இராணுவத்தில் பணி செஞ்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஈரான் கூட தரைப்படை அனுப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது தான் அவங்க சொல்கிறது. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேல் வந்து இந்த போரில் நீடிச்சு நின்ற முடியும், ஈரானை கைப்பற்ற முடியும், இல்லை அழிச்சிட முடியும்னு அப்படி எதனா இன்னும் அந்த நினைப்பு இருக்கா, இல்லை அவங்களோட மூடு என்ன? அதாவது இந்த போர் வந்து இப்போ விமானப்படையால் ஈரானை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய விமானப்படையால் ஈரானை கட்டுப்படுத்த முடியல. அவங்க அதுலேயே வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இப்போது அடுத்த லெவலுக்கு போயிட்டு நாங்கள் தரைப்படையை வந்து ஈரானில் களத்தில் இறக்க போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க யுஎஸ் தரப்பில். இஸ்ரேல் தரப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஐடிஎஃப், இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதோடைய சீஃப், அதாவது அந்த இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி அப்படின்னு வச்சுங்க. ஸோ இயல் ஜாமீர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு போதிய ஆள்பலம் கிடையாது, இஸ்ரேலிய இராணுவத்துக்கு போதிய ஆள்பலம் கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இது இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இஸ்ரேல் இராணுவம் கொலாப்ஸ் ஆகிடும், இருக்கிற நிலையிலேயே கொலாப்ஸ் ஆகிடும், ரொட்டீனான வேலைகளை கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா பல இடங்களில் அவங்க இப்போ போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லெபனான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. லெபனானில் இப்போ அவங்க ஒரு ரிவரை, லிட்டானி ரிவர்னு நினைக்கிறேன் அதோட பேர், சதர்ன் லெபனான் தெற்கு பகுதியில் அந்த ரிவரை அழிச்சிட்டு, அந்த பிரிட்ஜை அழிச்சிட்டு அந்த ரிவருக்கு கீழே இருக்கிற பகுதிகளெலாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பஃபர் ஜோன். இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ அங்கெல்லாம் இவங்க ஆள் போட வேண்டியது. டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் இஸ்ரேலோட நிலங்களா ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆள் போட வேண்டியிருக்கு. அந்த இடத்துல 30 கிலோமீட்டர்ன்றாங்க அந்த தூரம். அப்போ அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஏற்கனவே பாலஸ்தீன், காஜா, இப்படி பல இடங்கள்ல அவங்க ஆள் நிறுத்தி வச்சிருக்காங்க, இல்லை பர்மனண்டாகவே அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இதெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னா, அதாவது பல நாடுகளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஆள் பத்தல, இனி ஆள் கூட எடுத்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேபினெட் மீட்டிங், செக்யூரிட்டி தொடர்பாக நடந்த கேபினெட் மீட்டிங்லேயே அவர் அந்த கருத்தை வச்சிருக்காரு. அதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய இடங்கள் ஒரு மல்டி ஃப்ரண்ட் வார தொடங்கியிருக்காங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம பல இடங்கள்ல போயிட்டு இஸ்ரேல் ராணுவம் இறங்கியிருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம தோல்வியை தான் கொண்டு போய் விடும். அவர் அதான் சொல்றாரு, சில பேர் அமைச்சு நீங்க அவங்களை வந்து பலி கொடுக்க பாக்குறீங்க. ஆமா, அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள். அதனால இஸ்ரேலையும் இந்த போர் வந்து உள்நாட்டில் பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான பாதிப்புகள், தாக்குதல்கள், உயிர் பலிகள்லாம் வந்து இஸ்ரேல்லே கணக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 19 பேர் இறந்திருக்காங்க இஸ்ரேல்ல அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அவங்க அயன்டோம் உள்ளேயே யாரும் வர முடியாது, எங்க நாட்டு எல்லையில எந்த ஒரு மிசைலும் வர முடியாது அப்படின்னு சொன்ன ஊர்ல இப்போ ஓட்டை விழுந்து பல கட்டிடங்கள்லாம் அப்படியே கொத்தாவே உள்ள போகுது. ஆமா, பல கட்டிடங்கள் இடிஞ்சி மக்கள் காயம்பட்டுக்கிட்டு இப்படிலாம் காட்சிகள்லாம் பங்கர்ல அவங்க இருக்கிற நேரமும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆமா, ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா மிசைல் உள்ள வருது, இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள வருது அப்படின்னா அந்த மக்களுக்கு சைரன் அதை வார்னிங் கொடுத்து மக்களை கொண்டு போய் பங்கரில் எல்லாம் சேஃபான ஏரியாவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நேரம் வந்து ஏற்கனவே ஒரு 10 நிமிடம் அந்த அளவுக்கு டைம் இருக்கு அப்படின்னா இப்பெல்லாம் சில மணித்துளிகளில் சைரன் அடிக்கிறாங்க, உடனே ஓடி மக்கள் போக முடியல, அந்த அளவுக்கு விரைவாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதனால ஈரானுடைய கை இந்த போரில் இது வரைக்கும் ஓங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது விமானப்படை, கப்பல் படை இதை வச்சு அவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையிலேயே ஈரானுடைய கை தான் ஓங்கியிருக்கு. உள்ள கால் வச்சுட்டீங்க ஈரான்ல அப்படின்னா ஈரானுடைய மிலிட்டரி வந்து இன்னைக்கு வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க 1 மில்லியன் பேர், அதாவது 10 லட்சம் வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, 20 வருஷமா ட்ரைனிங் எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்றார். உங்களுக்காக தான், உங்களுடைய வருகைக்காக நாங்கள் 20 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்குள்ளார ஈரான் அனுப்பின மிசைல் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, ஒரு படம் ஓட்டுறாங்க. அதில் என்னன்னா ஈரானுக்குள்ள வர மாதிரி அமெரிக்க ராணுவ வீரர்கள்லாம் வர மாதிரி என்ட்ரி அப்படின்னு போட்டு போகிறாங்க. வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு எல்லாம் அடிபட்டு கையில் அந்த சவப்பெட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு திரும்பி போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஒட்டி அந்த மிசைலை அனுப்புகிறாங்க ஈரான் தரப்பில். அந்த ஃபோட்டோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்போ உள்ளே வருவீங்க அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் கதையை முடிச்சிருவோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க.
அதாவது நம்ம இது வரைக்கும் வெளியே தெரிஞ்சது வந்து ஐஆர்ஜிசி அப்படின்றது தான் ஆமா அவருடைய ஈரானுடைய ராணுவம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து ஒரு பகுதி தான், அது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் அதுல இருக்காங்க. அதை தாண்டி பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பேரலா இன்னும் ஒரு ஆர்மியே இருக்கு அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ ஒரு அமைப்புலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்பர்ஸோட செய்தி போட்டிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இராணுவ பலம் ஈரான்கிட்ட இருக்கு, தரைப்படை இருக்கு. இங்கே உள்ள போகிறது மிக மிக ஆபத்தான, அமெரிக்காவுக்கே ஆபத்தாக முடியக்கூடிய வேலையை தான் இப்போ ட்ரம்ப் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஓகே, அதேமாரி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுற ஒரு கடல் வழி, அது இருக்கிற ஒரு போர்ட்டு பண்டார் அன்சாலி அப்படின்ற அந்த போர்ட்டு, கேப்சியன் கடல் அந்த போர்ட்டு, இது ரெண்டு விதத்துலேயும் இருக்கிற ஈரானோட கப்பல்கள் போர்ட்டு இதெல்லாம் வந்து இவங்களால இஸ்ரேலால தாக்கப்பட்டிருக்குது. இது வந்து முக்கியமான இடம், ரஷ்யாவும் வந்து ஈரானும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி முக்கியமான இடமும் சொல்லப்படுது. அது உண்மையான தகவலா? இந்த வார், இந்த ஈரான் மேலே நடக்கிற தாக்குதல் 3 கடல்களில் இதில் பேசப்படுது. ஏற்கனவே 2 கடல்கள் தான் இதில் பேசப்பட்டுச்சு. இப்போ 3வது ஒரு பகுதி வந்திருக்கு. ஒன்று வந்து ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், அது நம்ம பெர்சியன் கல்ஃபு, அது ஏற்கனவே எல்லாரும் பேசப்பட்டு இருந்துச்சு. 2வது வந்து ரொம்ப முக்கியமானது ரெட்சியில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூத்திஸ், அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்த போர் தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, அமைதியாக இருக்காங்க, எந்த தாக்குதலும் நடத்தலை, எதுலேயும் அவங்க ஈடுபடலை. அவங்க வந்து எப்போ உத்தரவு வரும் அப்படின்னு, ஈரான்ட்டேருந்து எப்போ சிக்னல் வரும் அப்படின்னு ஏமனில் ஹூத்திஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா ஆயுத பலமும் இருக்குது. ஏற்கனவே அந்த கடலில் இருக்கிற கப்பல்களை தாக்குனா எக்ஸ்பீரியன்ஸ், பழைய ட்ராக் ரெக்கார்டாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலத்தோட ரெட்சி பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்கோ அது மாதிரி அங்கே ஒரு ஸ்ட்ரைட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் பாப் எல் மண்டேப் ஸ்டேட் அப்படின்னு பேர். அது வழியாக நிறைய கப்பல்கள் இது மாதிரி ஆயிலை எடுத்துக்கிட்டு, எனர்ஜி இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த பாதை, அதையும் அடைச்சிட்டாங்க. அப்படின்னா ஏற்கனவே 20% உலகத்துக்கு போகக்கூடிய ஆயில்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேட்டையும் இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவங்க அதை மறிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் எஸ்கலேட் ஆகும் எனர்ஜி கிரைசிஸ். யூரோப்புக்கும் கல்ஃபுக்கும் இருக்கிற முக்கியமான பாதை ரெட் சி. ஆமா, சூயஸ் கனால் வழியா போகக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்து கூட இதனால பாதிக்கப்படும். அதனால யூரோப், ஏசியா இப்படி எல்லா நாடுகளுமே கண்டங்களும் பாதிக்கப்படும் அப்படின்ற நிலைமையில அது நடந்துடும். அப்போ அவங்க ரெடியா இருக்காங்க. அது மாதிரி இப்போ என்ன செய்தி இருந்திருக்கு இன்னைக்கு 2 நாள்ல அப்படின்னா, காஸ்பியன் சி அப்படின்ட்டு, அது வந்து ஒரு இன்லேண்ட் சி, அதாவது சுத்தியும் நாடுகள் இருக்கு, நடுவில் மட்டும் அந்த கடல் இருக்கு. அது மாதிரியான ஒரு நீர் பரப்பு அது. அதில் வந்து ஒரு போர்ட்டு ஈரான் பகுதியிலையும் பல நாடுகள் அதில் எல்லையில் இருக்காங்க. அதில் ரஷ்யாவுடைய போர்ட்டும் இருக்குது. ரஷ்யாவுடைய போர்ட்டில் இருந்து கப்பல்கள் ஈரானுடைய போர்ட்டுக்கு பல பொருள்கள் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் வந்து உணவுப் பொருள்கள் வருது, பல பொருள்கள் வந்துட்டு, ஆயுதங்கள்லாம் கூட அங்கேருந்து தான் வருது. ஆமாம், ஆனால் அந்த போர்ட்டை வந்து பண்டர் அன்சாலி அப்படின்ற போர்ட்டு, அந்த போர்ட்டை இஸ்ரேலில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க மிசைல் வச்சு. அது வந்து வெளியே தெரியாமல் இருந்த தகவல் அப்போ அது வெளியே அமெரிக்க ஊடகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த வாரை வந்து அவங்க காஸ்பியன் சி வரைக்கும் அந்த வாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து தான் ஆயுதங்கள் வருது ஈரானுக்கு. இப்போ இந்த ட்ரோன்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அது மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ், இந்த உதிரி பாகங்கள் இதெல்லாம் ரஷ்யாவிலேருந்து கப்பல் மூலயமா ஈரானுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் இவங்க போர் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பல நாடுகள், கஜகஸ்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த போர் வந்து எங்களுடைய எல்லை வரைக்கும் நீங்கள் விரிவுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கஜகஸ்தான் சொல்லியிருக்காங்க. மாஸ்கோ, ரஷ்யாவும் அதை கண்டிச்சிருக்கு, ஈரானும் கண்டிச்சிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு தேவையான கோதுமை, அதாவது ஈரான் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களை கொண்டு வர அந்த ட்ரேடு நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்ட் அது. அங்கே நீங்கள் ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மனித உரிமைக்கு எதிரான விஷயங்களை தான் இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பில் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இந்தியன் ஓஷனில் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பின ஈரானுடைய நேவி ஷிப், அதை ஒரு நீர்மூழ்கி கப்பலை வச்சு அமெரிக்கா அடித்தாங்க. அது இங்கே ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் மூழ்கினுச்சு. இப்போ அப்படி அந்த போர் வந்து இந்தியன் ஓஷனுக்கு வருது, ரஷ்யாவுக்கு வருது, அங்கே ரஷ்யா வரைக்கும் எல்லை வரைக்கும் இதை விரிவுபடுத்துகிறாங்க. அதாவது ஒரு நாட்டின் மீது அவங்க ஒரு ரெஜிம் சேஞ்சுக்காக கொண்டு வர போர், அந்த மக்களுக்கு ஒரு உரிமையை வாங்கி தரதுக்காக போர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உலகத்தில் இருக்க எல்லா நாடையும்
பிரச்சனைக்குள்ளார போருக்குள்ள இழுத்து விடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோ படைகள்லாம் வாங்க, நம்ம போயிட்டு எல்லாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. அப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் யாரும் முன் வரல, எந்த நாடும் ஒரு நாடு கூட அவங்க நாட்டு கப்பலை போர் கப்பலை அனுப்பி வைக்கல. இதுக்கு இடையில யூகே வந்து நாங்கள் விமானம் தரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க. அதை வந்து இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அப்பயே மறுத்துட்டாரு. எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி வாரில் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு உங்கள் உதவி தேவையில்லை அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். இன்னைக்கு அதை கிண்டல் பண்ணியிருக்காரு. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விமானப்படையோட விமானங்களோட கம்பேர் பண்ணும்போது யூகேல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த விமானங்கள்லாம் டாய் பொம்மை, அதான் எங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு பல நாடுகளுடைய கோபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். காஸ்பியன் சீல நடந்த அந்த தாக்குதல், ஈரான் போர்ட்ல நடந்த தாக்குதலை மாஸ்கோவும் கண்டிச்சிருக்கு, அதாவது ரஷ்யாவும் கண்டிச்சிருக்கு, கஜகஸ்தானும் கண்டிச்சிருக்காங்க. அராக்சி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கஜகஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ அவரும் எங்களுடைய எல்லையில் இந்த பிரச்சனை நடக்கிறத நாங்கள் விரும்பலை அப்படின்னு கஜகஸ்தானும் கண்டிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் இது வந்து மக்களுக்கு தேவையான உணவுப் பொருளை கொண்டு போயிட்டு இருக்கிற வழிதான், அதுக்கு தான் அந்த போட்டு நாங்கள் அந்த வர்த்தகம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம், இதில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது சரி கிடையாது, அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாஸ்கோ கடுமையான கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க தார்மீக ரீதியாக இதில் போரில் தலையிடலாமா இல்லையான்றதுக்காக அதுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துறமையான விஷயம்ல இந்த தாக்குதல் இஸ்ரேல் பண்ணுறது. ஆமாம், ஏற்கனவே என்ன ரஷ்யா வந்து இந்த போரில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் எல்லாரும் சொல்கிறது. அவங்க வந்து ஈரானுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி மிலிட்ரிக்கான இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதங்களே ரஷ்யா தான் கொடுக்குறாங்க, சைனாவும் கொடுக்குறாங்க அப்படின்றதான் கூட நிறைய ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே வெளிப்படையாக தெரியல. ஈரான் மறுக்கல, ரெண்டு நாடுகளும் அதை யாருமே மறுக்கல. ஆனால் இந்த நிலையில இவங்க இது மாதிரி அட்டாக் பண்ணுறது, ரஷ்யாவோட ஈரான் நடத்துகிற வர்த்தகத்தை பாதிப்படைகிற மாதிரி போர்ட்டை தாக்கி அழிக்கிறது, இதெல்லாம் செய்கிறது வந்து ரஷ்யாவும் இந்த போரில் டைரக்டாக இன்வால்வ் ஆகிறதுக்கான வழியை தான் இஸ்ரேல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து இந்த போர் குறித்தான பேச்சுகள் வந்து நடந்திருக்குது. அங்கே என்ன முக்கியமாக சொல்லப்படுது? அதாவது குறிப்பாக ஈரானில் நடந்த பள்ளிக்கூடத்தின் மீதான தாக்குதல், 165 குழந்தைகள், ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாமே சேர்ந்து 175க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மெயினாக அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் மனித உரிமைகள் ஆணையத்தில் குறிப்பாக இது பேசப்பட்டுச்சு. அதில் அராக்சி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா உரையாற்றிருக்காரு. அந்த உரையில் ரொம்ப தெளிவாக என்னென்ன அத்துமீறல்கள்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லி பேசியிருக்காரு. அவங்களுடைய நோக்கம் வந்து அவர் குறிப்பாக இந்த ஸ்கூலை பற்றி சொல்லும்போது அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும். அது மாதிரி துல்லியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது, லொக்கேஷன்ஸ் பற்றி எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கூல் மேலே அவங்க வேணும்னே தான் குண்டு போட்டிருக்காங்க, தெரியாமல் கவனக்குறைவாலே அவங்க குண்டு போடலை, தெளிவாக தெரிஞ்சே குண்டு போட்டு இவ்வளோ குழந்தைகள் இறப்புக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல், சர்வதேச போர் விதிகள் எல்லாத்தையுமே அவங்க மீறியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூல் மட்டும் கிடையாது, 600க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மேலே குண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு இன்னைக்கு. அப்போ அவ்வளோ ஸ்கூல்ஸ் மேலே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுலேயும் பல இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறந்துருக்காங்க. அது ஸ்கூல்ஸ் மேலே மட்டும் இல்லை, பல ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே குறி வச்சு குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஈரானில் பல இடங்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இதெல்லாம் செய்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய நோக்கம் இது வந்து ஜெனோசைடு செய்கிறது தான், ஒரு பெரிய இன அழிப்பை ஏற்படுத்துறது தான் இந்த போருடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இது வந்து அப்பட்டமான போர் விதிமுறைகளை மீறியிருக்காங்க, சர்வதேச விதிமுறைகளை மீறியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அராக்சி ரொம்ப தெளிவாக இன்னைக்கு யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல் மேலே நடந்த தாக்குதலை வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு அமெரிக்காவே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு விசாரணை குழு போட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த விரைவாக அந்த விசாரணையை முடிக்கணும், யார் இதுக்கு பொறுப்போ அவங்க வந்து கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாகணும், இறந்து போன குழந்தைகளுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பல நாடுகளை வலியுறுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இப்போ ஈரானோட முக்கிய தலைவர்களை வந்து அவங்களோட இட்லிஸ்டில் வச்சிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் கொலை பண்ணணுன்றத இப்போ தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான நபராக இருந்த அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானோட, அவர் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது, அவரை வந்து கொல்லக்கூடாது, அந்த லிஸ்ட்லேருந்து அவர் பேர் எடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் கோரிக்கையை வச்சிருந்த அடிப்படையில் இஸ்ரேல் அதை
அதை செஞ்சிருக்கிறாங்க, லிஸ்ட்லேருந்து அவர் பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு? ஏற்கனவே யூஎஸ்ல ஒரு ஃபோட்டோ போட்டு யூஎஸ் தரப்புல இருந்து ஈரானில் தேடப்படுகிற தலைவர்கள், இந்த தலைவர்களை பற்றிலாம் நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கடையில் நிறைய பேர் நிறைய தலைவர்களை தூக்கிட்டாங்க. இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து நிறைய ஈரானிய தலைவர்களை தூக்கியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன, இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு செய்தியெல்லாம் வந்த பிறகு 2 பேர், ஒன்று வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர், அது மாதிரி ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் பேர் முகமது பாலிபஃப், அவரும் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்களை அமெரிக்காவுக்கு எதிரான செய்திகள்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதாவது கொல்லக்கூடிய பட்டியலில் அவங்க 2 பேரும் வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் வச்சுருந்துச்சு குறிப்பாக. அதை வந்து பாகிஸ்தான் கேட்டுக்கிச்சு, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான தேவை, அவங்கள கொண்டுட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து தடைப்பட்டுரும், அதனால் அவங்கள ஹிட் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டுக்கிச்சு. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் அவங்கள அந்த லிஸ்ட்லேருந்து பட்டியலிருந்து எடுத்துருச்சு அப்படின்னு செய்தி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்லியிருக்கு, நாங்கள் அவங்கள ஹிட் லிஸ்ட்லேருந்து தூக்கலை, எங்களோட ஹிட் லிஸ்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, எங்களோட அந்த தலைவர்களை கொல்ற அந்த நடவடிக்கை தொடரும் அப்படின்னு. ஆமாம், ஈரானுடைய தலைவர்களை கொல்ற நடவடிக்கை தொடரும், அசாசினேஷன் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நாடு பிடிக்கிற ஆசையில் ஈரானையும் நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம், வெனிசுலாவை எடுத்த மாதிரி ஈரானையும் நம்ம எடுத்து அங்கே இருக்கிற ஆயிலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக ஈரானுடைய ஆயில் தான் ட்ரம்ப்புக்கு குறி அப்படின்றதான் தெரியுது. இப்போ கூட அவங்க கார்கோ ஐலாண்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் ட்ரூப்ஸ்லாம் மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில் ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஈரான் மேலே இஸ்ரேலுக்கு ஒரு காரணம் இருக்குது, அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து இந்த போரை அவங்க ஈரான் மேலே தொடுத்துட்டு இப்போ ஏன்டா அங்கே போனோம் அப்படின்னு உலகமே நினைக்கிற அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடியை வந்து அவங்க வாங்கிட்டு அமெரிக்காவோட இமேஜ் உலக அளவில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த டேமேஜை இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அந்த முயற்சியில் தான் இப்போ அடுத்தடுத்து அவங்க தவறுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்க, விமானங்கள், கப்பல்கள் எல்லாமே மிடில் ஈஸ்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட், என்டையர் மிடில் ஈஸ்டே வந்து ஒரு பெரிய போர்க்களமாக மாறக்கூடிய சூழ்நிலை அடுத்தடுத்த நாளில் வரப்போகுது. இது இன்னும் பெரிய விளைவுகளை நம்முடைய எனர்ஜி, நம்முடைய ஆயிலில், கேஸில், இது மாதிரி பெரிய விளைவுகளை நீண்ட காலத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையை ட்ரம்ப்ன்ற ஒரு ஆளுடைய முட்டாள்தனம் செய்ய போகுது அப்படின்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய கவலையாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த போர் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.